வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைபே பண்ண மாட்டேங்கிறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவை எங்களுக்கு கொடுங்க. இந்த வரமிளகாத்தூள் கொஞ்சம் தீந்துருச்சுங்க. சரி அரைச்சி வச்சுக்கலான்னு சொல்லி கொஞ்சம் வரமிளகாயை வெயிலில் நல்லா காய போட்டு எடுத்து வச்சுருந்தேங்க. இப்போ இந்த வரமிளகாயை ஒரு கடாயில் கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கலாங்க. இது வறுக்கிறப்ப பார்த்தீங்கன்னா இந்த காம்போடவே சேர்த்து வறுத்துக்கலாங்க. காம்பை கிள்ளிட்டு வறுக்க வேண்டாம். ஏன்னா காம்பை கிள்ளிட்டு வறுத்தோன்னா அந்த விதையெல்லாம் விழுந்துருங்க. ரொம்ப காரல் அடிக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த விதையும் கருகி போயிடும். அதனால் நம்ம விதையோடவே சேர்த்து வறுத்துட்டு அரைக்கிறப்போ நம்ம அந்த காம்பெல்லாம் கிள்ளிட்டு அரைச்சிக்கலாங்க. நல்லா இந்த மாதிரி வெயிலில் காய வச்சு வறுத்து அரைக்கிறப்போ தூள் பார்த்திங்கன்னா சீக்கிரம் கெட்டு போகாதுங்க, நல்லாயிருக்கும். இப்போ ஆறுனதுக்கப்புறம் நம்ம இந்த காம்பெல்லாம் கிள்ளிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ பாருங்கள், மிளகாத்தூள் ரெடி ஆயிடுச்சுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி நம்ம சேனலை